இப்போ வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. எப்படின்னா, தமிழகத்தை வந்து ஆண்டவர்கள் வந்து அதாவது முன்னாடி ஆண்டவர்கள் வந்து பாஜக கிட்ட டைரக்ட்டா சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? என்ன சரண்டர் ஆனாங்க? தேர்தல்ல கூட்டணி கொண்டு வந்து இந்த சகஜம். இந்தியா பூரா எல்லா காவலுமே கூட்டணி சகஜம் தான். இது ஒரு சரண்டரா? என்ன நினைக்கிற சினிமா அந்த மாதிரி ஒரு 50 பேர் அடிச்சுட்டு தள்ளுறது. நேரா கார்ல ஏறணுமா, செக்ரட்டரி இறங்கணுமா, இறங்கணும் வந்து சிஎம் ரூம்ல உட்காந்தோமா, முதலமைச்சர் நினைக்கிறாரு. இவருக்கு சரண்டர் வந்து எங்கேயும் இடம் கிடைக்கல. அதனால கூட்டணிக்கு தான் சரண்டர் நினைக்கிறாரு. ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, எழுதி கொடுத்தது சொல்லிட்டு போயிட்டா. அப்படி அவர் சொன்ன 520 வாக்குறுதியில் 25% வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றல. ஏங்க முதலமைச்சர் கோப்பில் செயல்படுறது ஒரு கடமைங்க. அது செஞ்சு தான் ஆகணும். அதுதான் முதலமைச்சர். சரி, முதலமைச்சர் கையெழுத்து கோப்பில் கையெழுத்து போட்டு சொல்கிறோம்ல, தினம் தினம் கொள்ளைக்கு நடந்தது. அதை என்ன சொல்கிறாரா? இந்த அரசு அமைச்சுங்கிறது 1.0, 2.0, 3.0 போட்டால் ஒன்றுமில்லாம் போயிட்டு அர்த்தம். ஜீரோ. கவர்மெண்ட் ஜீரோ. ஜீரோ கவர்மெண்ட். ஒன்றாக வெல்வோம்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோமே சார். அவன் பையன் உதயநிதி, மருமகன் சபரீசன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றாக வெல்வாங்க. தமிழ்நாட்டை ஒன்றாக கொள்ளையடிப்பாங்க. இதுதான் ஒன்றாக வெல்லும். நேற்று கூட ஒரு போலீஸ்காரர் வந்து டிராபிக் போலீஸ் வந்து கஞ்சா வச்சிருக்கிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு துறையினுடைய முதலமைச்சர் அந்த துறை அவர் கையில் தான் இருக்குது. இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு முதலமைச்சர் சொல்றது வெக்க பொண்ணுதான், வேதனை பொண்ணு, வெக்க பொண்ணு. தமிழ்நாடு பூரா கூட்டணிக்கு ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அதில் அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசில் ஊதி காட்டுறதா ஒரு மீட்டிங். கூட விசில் போட்டு கையில் கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அவர் வாங்கி அப்படியே ஊதி காட்டுறாரு. இது வந்து ஒரு கொள்கை. இது வந்து ஒரு மீட்டிங்கு. விசில் அவனுக்கு ஓட தெரியாது எவனுக்குமே. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் தென் சென்னை வடக்கு மேற்கு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. எப்படின்னா, தமிழகத்தை வந்து ஆண்டவர்கள் வந்து அதாவது முன்னாடி ஆண்டவர்கள் வந்து பாஜக கிட்ட டைரக்ட்டா சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? விஜய் அரசியலுக்கு தகுதியானவன் முன்ன அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன சரண்டர் ஆனாங்க? தேர்தலில் கூட்டணி கொண்டு வந்து இந்த சகஜம். இந்தியா பூரா எல்லா தாவலுமே கூட்டணி சகஜம்தான். இது ஒரு சரண்டரா? அது தேர்தலில் ஒத்த கருத்துடையவர்கள் தேர்தலை கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி கூட்டணி முடிஞ்ச முன்னாடி அவங்க வேலையை, அவங்க கட்சி வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதில் என்ன போய் சரண்டராவது இருக்குங்க? இவருக்கு சரண்டராவது எங்கேயும் இடம் கிடைக்கல. அதனால கூட்டணி வைக்க தான் சரண்டர் நினைக்கிறாரு. அதனால இவருக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல, அது மாதிரி சொல்றாரு அவர். அது மட்டும் இல்ல சார். வேஷம் இந்த மாரி அவங்க கூட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணி, இந்த மாரி வந்து கலர் கலரா வந்து அறிவிப்ப வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அறிவிப்பு எங்களால் முடியுன்றதுனால தான் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் பண்றாங்க. அவரால் முடியும். திறமையும் அனுபவம் இருந்தாலும் எதையும் சாதிக்க முடியும். அவரே ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் ஆட்சி அமைச்சு 4.5 வருஷம் ஆண்டு பொழுது எதையாவது சொன்னதை கடற்கடலாக சொல்லிட்டு செய்யாம விட்டுருக்காரு. சொல்லாத செஞ்சிருக்காரு. கல்லூரி மாணவர்களுக்கு 7.5% மெடிக்கல் இடஒதுக்கீடு கொடுத்தது அவர் யார்கிட்ட சொன்னாரா? சொன்னதே செஞ்சார். சொல்லாமே செஞ்சு காட்டினார். அதே மாதிரி எல்லாம் மெடிக்கல் அந்த இது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் கொண்டாந்து சொன்னார் கள்ளக்குறிச்சி பக்கத்தில். அதுக்கு யார்கிட்ட சொன்னார்? சேலத்து பக்கத்தில். அது யாரும் சொல்லி அவர் மனசில் பட்டதை அவர் கொண்டாந்து செஞ்ச மக்கள் நன்மை தானே பண்ணார். கடற்கடலாக அறிவிக்கிறாங்களா? முடியும். அவரால் முடிஞ்சது தான் சொல்லுவார், முடியாத சொல்ல மாட்டார். ஒரு ஸ்டாலின் மாதிரி கிடையாது. எங்கள் அண்ணன் எடப்பாடி ஸ்டாலின் மாதிரி கிடையாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. கனவு காண வச்சுருவார் ஸ்டாலின். நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீ போய் வருமா வரும் கனவு காணன்னு இருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்படி கிடையாது. அவர் சொன்னதை செய்வார், சொல்லாதையும் செய்வார். அதுதான் அண்ணன் எடப்பாடியார். இந்த 5 அறிவிப்புகள் மீது மீண்டும் மீண்டும் வந்து விமர்சனம் வந்து வைக்கப்பட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப கவர்ச்சியான அறிவிப்புகளா இருக்கு அப்படின்ற இந்த விமர்சனம். இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் சார்? கவர்ச்சியான அறிவிப்புகள்லாம் முடியும், செஞ்சு காட்டுவோம். அதுதான் சொல்கிறேன். அனுபவமும் திறமையும் இருந்தால் எதையும் செய்து காட்டலாம். மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, மக்களுக்கு செய்கிற எண்ணங்கள் இருந்தால் அதை செஞ்சு காட்ட முடியும். அதுதான் அன்றைக்கி சொல்லிட்டாரு. அவரே விளக்கமாக சொல்லிட்டாரு. நாம் மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் செஞ்சு காட்ட முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து கடன் தொகை வேற ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அது வந்து அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி அறிவிப்புகள் வந்து திரும்ப வரும்போது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து மீண்டும் 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 வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அது ஸ்டாலின் மாதிரி கையாளாத முதலமைச்சர் சொல்ற வேலை. அது ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஏதோ சொல்லிட்டு போயிட்டான், எழுதி கொடுத்தா சொல்லிட்டு போயிட்டா. அப்படி அந்த செஞ்சு கொடுத்தா 25% முடியல. அவர் சொன்ன 520 வாக்குறுதியில் 25% வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றல. டச் பண்ணிக்கிறேன், ஒவ்வொன்றா டச் பண்றது.
நீ ஒன்றும் எடுத்துக்கல. 2,50,000 கோடி பேர் காடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க? 1,80,000 பேர் சொல்ற. 1,80,00,000 பேர் சொல்ற. ஆனா அந்த 1,80,000 கோடி வந்து எப்ப குடுத்த? 4 1/2 வருஷம், இந்த வருஷம் 4 வருஷம் முடிஞ்சு, 4 1/2 வருஷத்துல அது அண்ணன் எடப்பாடியார் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அசெம்பிளி நீ சொன்ன வாக்கு நடத்த அதுக்கப்புறம் 1,00,00,000 பேர் குடுத்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 80,00,000 பேர் குடுத்தேன்னு சொல்றேன். அதனால இந்த மாரிலாம் அவருக்கு கிடையாது. அவரால முடியும். அவருக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது. எதையும் எப்படின்னு தான் அறிவு இருந்தா செஞ்சு காட்டலாம். சட்டசபையில வந்து 15,000 கோப்புகளுக்கு மேல வந்து சைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு முதல்வர். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த குற்றச்சாட்ட வைக்கலாமா? அப்படின்றது கேள்வி. ஏங்க முதலமைச்சர் கோப்புல சைன் பண்ணது அவருக்கு கடமைங்க அது. செஞ்சு தான் ஆகணும். அதுதான் முதலமைச்சர். சரி முதலமைச்சர் கையெழுத்து கோப்புல கையெழுத்து போட சொல்றோம்ல, தினம் தினம் கொள்ளை நடந்தது அதை என்ன சொல்றாரா? 6,800 பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு வந்து நடந்த விவசாய பிரச்சனைகள் வந்து ரூ. 197,00,00,000 அங்க குடுத்துக்கிறோம்னு சொல்லி காமிஷன்ஸ் குடுத்துருன்னு சொல்லுது அந்த அம்மா. கீதா ஜீவனா அந்த கீதா மினிஸ்டர் ஜீவன். குழந்தைகளோட அந்த மினிஸ்டர் சொல்லுது. அதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? அத சொல்லு. தினம் இத்தனை குழந்தைகள் வந்து போக்சால பிடிச்சிருக்கிறோம். இத்தனை பேரை வந்து கொலை நடந்திருக்குது. இத்தனை கொலை நடந்தது. இத்தனை போலீஸ் ஆஃபீசர்ஸை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. இத்தனை போலீஸை கேவலப்படுத்தியிருக்காங்க. எங்கள் கட்சிக்கார வந்து இத்தனை போலீஸ் ஆஃபீஸரை வந்து மகளிர் போலீஸை வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதை சொல்ல நீ முதலமைச்சர். உன் துறை தானே இது. ஒட்டுமொத்தமாக எல்லாம் தமிழ்நாட்டில் அத்தனை துறையும் முதலமைச்சர் தான் போகும். கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இது என்ன பெரிய விஷயம்? முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தானே ஆகணும். நீ கையெழுத்து போட இப்படி தான் சொல்லி தெரியுற. உன் பையனுக்கு ஊடுங்க இதுதான் வேலை. முதல் கையெழுத்து எந்த கையில் முதல் கூடல் முற்றும் கூடல். எதை நீ வந்து பண்ணீங்க சொல்லுங்க போகலாம். கையெழுத்து போடுறது முதலமைச்சர் கடமை அது. செய்தான் அவங்களோட சாதனைகள அவங்களே முறியடிப்போம்னு வேற முதல்வர் சொல்லியிருக்காரு. 2.0 ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்களே எங்களோட சாதனைய முறியடிப்போம்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னிலிருந்து ஒரு 2.0 இந்த அரசு அமைச்சதுலேருந்து 1.0 2.0 3.0 போட்டா ஒண்ணுமில்லாம போயிடும்னு அர்த்தம். ஜீரோ கவர்மெண்ட் ஜீரோ கவர்மெண்ட் ஜீரோ கவர்னன்ஸ். அது மாதிரி தான் ஜீரோ கவர்மெண்ட். இது ஒண்ணுமே இல்லை. இந்த கவர்மெண்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஜீரோவா தான் போகும் அது. நீ ஒரு முதலமைச்சர் சொல்றவங்க வந்து அந்த அளவுக்கு இது என்ன சொல்லணும்னு தெரியலைங்க. அதுக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு பேப்பர் குடுத்து ஊர் வீடா போய் திமுக கட்சிக்காரனே வந்து வாலண்டரின்னு சொல்லி அவன் சம்பளத்தை கவர்மெண்ட் சம்பளத்தை குடுத்து, நீ போய் கனவு திட்டம். உங்க கனவு என்னன்னு கேளுன்னா, என்ன கனவுன்னு சொல்லுவான்? என்கிட்ட ஒரு 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 டெப்டி கலெக்டர் லெவல் ஒருத்தர் நான் பேசும்போது சொல்றாரு, எங்கள போட்டு இவங்க கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம்ன்றான். ஒரு ஸ்கீம்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு, கேட்டேன் ஒருத்தர் கிராமத்துக்காரர் கேட்டாங்கல்ல, என் வீட்ல நான் வருமே 3 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுங்களுக்கு. அவர் கல்யாணம் பண்ணி பணம் ரெடி பண்ணி குடுத்துருவீங்களா? எனக்கு 5 ஏக்கர் நிலம் வேணும் விவசாயம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு 5 ஏக்கர் குடுத்துருவாங்களே, குடுத்துருவீங்களா? ஏற்கனவே அவங்க அப்பா 2 ஏக்கர் தரேன்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு போயிட்டார். அந்த கருணாநிதி வந்து ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் தமிழ்நாட்டில் எங்க குடுத்தாரு 2 சொல்லுங்க? மக்கள் மறந்துட்டாங்க. அது மாதிரி தான் ஸ்டாலின் திட்டங்கள்லாம். இன்னும் 2 ஓ மாதங்கள் இருக்குல்ல சார். செய்வாங்க சார். கேட்டுட்டு தான் 2 செய்வாங்க. மாதத்துல என்ன செய்ய முடியுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அது பிப்ரவரி மாசம் வந்துச்சுனாக்கா டிக்ளேர் வந்துரும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும். அப்புறம் என்ன சொல்லலாம் தெரியுங்களா? நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கோட் ஆஃப் கான்டக்ட் பண்ண முடியல. எனக்கு ஓட்டு போடுங்க. நான் ஜட்ஜ் பண்ண பண்றேன்னு சொல்லுவாங்க. ஒன்றாக வெல்வோம்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோமே சார். ஆ? எங்க பார்த்தாலும் ஒன்றாக வெல்வோம்ன்ற போஸ்டர்ஸ் தான் நெறைய இருக்குது. ஒன்றாக வெல்லுது. அவரும் அவங்க பையனும் சேர்ந்து ஒன்றாக வெல்லுவாங்க. தமிழ்நாட்டு கொள்ளடிக்கிறத 2 பேரும் சேர்ந்து பையன் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் ஒன்றாக சேர்ந்து நம்ம வெல்வோம். கீழ இருக்கிற அடிமைகள் அமைச்சர்கள்லாம் அடிமைகள் ஆக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றாக வெல்வோம்னு ஸ்டாலின், அவன் பையன் உதயநிதி, மருமகன் சபரீசன் இவங்கலாம் சேர்ந்து ஒன்றாக வெல்லுவாங்க. தமிழ்நாட்டை ஒன்றாக கொள்ளையடிப்பாங்க. இதுதான் ஒன்றாக வெல்லுவோம்னு போஸ்ட் ஒட்டுறாங்க. இல்லைன்னு சொல்லல. எதுக்கு ஒன்றாக வெல்றாங்க? தமிழ்நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடிச்ச பணத்தை கூட்டி போறதுக்கு ஒன்றாக வெல்லுவாங்க. 3 பேர் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சார், விஜய் அவர்கள் வந்து இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சியும், அண்ணா பெயர் கொண்ட கட்சியுமே வந்து அண்ணாவ மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்ட வச்சிருக்காரு. இது வந்து நம்ம என்ன சொல்றது சார் இதுக்கு? அதான் நான் சொல்றேன்ல. விஜய்க்கு அண்ணான்னு என்னன்னு தெரியாது. அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு விஜய் தகுதியும் கிடையாது. அண்ணா கட்சி எங்க கட்சி பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எப்படி அண்ணாவை மறந்துட்டாங்க அவங்க? எப்படி ஏதாவது சொல்லுவார்? நாங்க எப்படி அண்ணாவை மறந்துருவோம்? மூச்சுக்கு மூணுது எத்தனை தடவை சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லாம் நீ தான் சொல்ற. அவங்க நீ தான் சொல்லாம இருக்கிற. எந்த உலகத்துக்கு அத்தனை மக்கள் சொல்லுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற தான் சொல்றேன். நான் கட்சிக்கு பேர் அண்ணா தான் வச்சுக்கணும். அண்ணாவோட கொள்கை நான் எந்த கொள்கையை நான் விட்டு கொடுத்து சொல்ல போகலாம். இப்போ குறிப்பாக இருமுறை கொள்கைன்றாங்க. ஸ்டாலினும் இருமுறை கொள்கைன்னு சொல்கிறேன். நாங்கள் இருமுறை கொள்கை நாங்கள் தான் அதை ஸ்ட்ராங்காக அதிமுக ஆரம்பித்து புரட்சி தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து இன்றைக்கி புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடி காலம் வரையும் இருமுறை கொள்கை தான் சொல்கிறோம் நாங்கள்.
அண்ணா மறக்கலைனாங்க. அண்ணாவும் பண்ணத்தான் இருவரி கொள்கை. அப்புறம் அதான் அண்ணாவ மறந்துட்டீங்கன்றத தான் அவரு மையப்படுத்தி சொல்றாரு. அவர் எத மறந்து சொல்லுங்களேன். இப்ப ஸ்டாலின் வாய்க்கு வந்த மாரி பேசிட்டு போயிரலாம். அந்த ஆளு வந்து தமிழ்நாடு பூரா கூட்டி இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அதுல அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசில் ஊதி காட்டுறதா ஒரு மீட்டிங். விசில் சின்ன ரோட்ல போற சின்ன குழந்தை கூட விசில் ஊதும். ரோட்ல இருக்கிறாங்க கடையில் விற்கிறாங்கல்ல, அவங்க கூட விசில் ஊதி காட்டுவாங்க குழந்தைய வாங்கணுன்றதுக்காக. இந்த குழந்தைய வாங்கணுன்றதுக்காக விசில் ஊதி காட்டு போற ஆளு தான் விஜய். விஜய்க்கு என்ன தெரியும் சொல்லுங்க? என்ன அரசியல் தெரியும்? சார் அவ்ளோ இதுல இருந்து பீக்ல இருந்து விட்டுட்டு வந்திருக்கேன்லாம் பேசியிருக்காரு என்ன சார். பீக்ல இருந்தீங்க? என்ன உனக்காக விட்டுருவாங்க. உனக்கு இப்ப வீட்ல இருந்தா 41 இது போல பணம் 41 பேர் செஞ்சு அன்னைக்கே விட்டுட்டு போன ஓடுன நீ. எதுக்கு விட்டுட்டு போன? 41 பேர் செத்துட்டாங்கல்லங்க. நமக்கு அதான் இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குல்ல சார். அது போயிட்டு இருந்துங்க. விசாரணை போயிருக்குது. அந்த 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 இடத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்காம ஓடியே போயிட்டியே. நேரா ஓடுன ஃப்ளைட் ஏறுன வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் அதாவது 2 கட்சிகளையும் திமுகவையும், அதிமுகவையும் எதிர்க்கிற சக்திலாம் எங்களுக்கு இருக்கு அப்டின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அதுவும் அது மட்டும் இல்ல, பாஜக வந்து எவ்ளோ அழுத்தம் குடுத்தாலும் வந்து இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டோம் அப்டின்ற மாரிலாம் பேசியிருக்காரு சார். அதாவது எப்படி சொல்றது? பாஜக அழுத்தம் குடுக்குற அளவுக்கு இவரு பெரிய ஆள் கிடையாது. எங்கள் அண்ணா திமுக பத்தி எங்க அண்ணா எடப்பாடியார் பத்தி பேசணும் இவர் தகுதியும் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றது இந்த ஆள பத்தி நம்ம? ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு 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 கட்சினா கொள்கை இவரு இது கொள்கை என்ன சொல்லியிருக்காரா? என் கட்சி கொள்கை தான். வீட்டுக்கு வீடு குடுப்பேன். மோட்டார் பைக் குடுத்தேன். 2 தான் கொள்கை அவர் கொள்கை. அன்னைக்கு சொன்னாரு. பைக் குடுப்பேன். இனிமேல் தான் சார் அறிவிப்பாங்க. இப்பதான் செயற்குழு இனிமே கூட்டம் செயல்வர் நீங்க எதுக்கு ஒரு 4, 5 கூட்டம் போட்டோம்ல. அப்புறம் சொல்ல வேண்டியதுதானே உங்களுக்கு கட்சி கொள்கைகள் இது என் கொள்கைகள் இதுதான். அறிவிச்சுட்டு போ. நாங்க இப்படிதான் இருப்போம். இப்படிதான் கவர்ன் பண்ணுவோம் சொல்லு. அது சொல்ல தெரியலையே. உனக்கு என்ன இன்னைக்கு என்ன நடந்த கூட்டத்து சாராம்சம் என்னங்க? ஒண்ணும் கிடையாது. மக்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். சொல்றதுதானுங்க. எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். எல்லாம் மக்கள் எங்க பக்கம் சொல்ல வேண்டியதுதான். ஒரு லெட்டர் பேட் அடிச்சா கூட நான் என் மக்கள் எங்க பக்கம் ஒரு லெட்டர் பேட் அடிச்சா சொல்லிக்க வேண்டியதுதான். அது சொல்லுவாரு. அவ்வளோதான் மக்கள் இப்போ கூப்பிட்டாரு. என்ன ஒரு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு இது வச்சாராங்க. விசில் எடுத்தாரு. விசில் இங்கேருந்து போன 2 அடிமைகள் வந்து எடுத்து குடுக்குறான் விசில. விசில எடுத்து இவன் குடுக்குறான். இவன்லாம் அண்ணா கிட்ட இருந்துட்டு போனவன் தான். அண்ணா கொள்கைய தூக்கி தோள்ல வச்சிருந்தவன் தான். அவங்க போய் அப்படியே விசில் பண்ணி கையில குடுக்குறாங்க அவர்கிட்ட. அவர் வந்து வாங்கி அப்படியே ஊதி காட்டுறாரு. இது வந்து ஒரு கொள்கை. இது வந்து ஒரு மீட்டிங்கு. விசில் அவனுக்கு ஊத தெரியாதா எவனுக்குமே? விஜய் விசில் ஊதி காட்டினா தான் இது பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தலைமை, இதுக்கு ஒரு மீட்டிங்கு, இதுக்கு ஒரு கட்சியின் கொள்கை இது. இவன் வந்து அண்ணா திமுக பத்தி நீ திமுக பத்தி என்ன சொல்லிட்டு போவான், போய் பேசுவான். அதை நீ சொல்லிட்டு போ. எங்களை பத்தி அண்ணா திமுக பத்தி பேசுனதுக்கு என்ன தகுதி சொல்லுங்க? அண்ணா எடப்பாடி பத்தி பேச தகுதிக்குதா? அவர் என்ன சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அந்த கிளைக்கழக கட்சியிலேருந்து இன்னைக்கு கட்சியுடைய இவ்வளோ பெரிய கட்சி அண்ணா திமுகன்னா ஒரு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு பெரிய கட்சி அந்த அந்த கட்சியினுடைய இன்னைக்கு இந்தியா பூரா அதிமுக கட்சினாக்கள் யாருக்கும் எல்லாரும் தெரியும். அந்த அதிமுக கட்சி பொதுச்செயலாளர் இருக்கிறாரு. அவருடைய தகுதிக்கு இவங்கெல்லாம் எந்த மூளைங்க? அதெல்லாம் சும்மா இருந்தாலும் ஏதோ பேசணும்னு பேசிட்டு போகிறான். வந்தவன் விசில் அடிக்கணும், விசில் அடிச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான். இதுதான் கட்சி. இனிமேல் சொல்லவே தேவையில்லை. எந்த கொள்கையும் கிடையாது. விசில் வாங்கி கையில் கூட தான் ஊதின்னு போடான்னுட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விசில் ஊதினே தெரிய வேண்டியதாங்க. தேர்தல் ஆணையம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது விசில் சின்னத்துக்கு. அதுவுமே வந்து அவரோட ரசிகர் தான். விஜயோட ரசிகர் தான்னு சொல்லியிருக்காங்க சார் ஆதவ. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாங்க ஆதவர்ஜுனா வந்து அவனுக்கு விஜய் ஒழிக்கத்துன்னு முடிவு பண்ணி தான் கரெக்டாக தெரியறான் அந்த ஆளு. அவன் அங்கங்க இங்கங்கன்னு ஓடி பார்த்தா நடையில இவனை மொத்தமாக முடிச்சிடலான்னு தான் இது பண்ணுறான். தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி அது. ஒரு அட்டானமஸ் பாடி, பவர்ஃபுல் பாடி. அதில் வந்து இவருடைய ரசிகர் வந்து ஒரு ரசிகர் இருந்தால் உடனே விசேஷ சின்னத்தை கொடுத்து கையெழுத்து போட்டுருவாரா? ஏங்க இது என்ன இது என்ன என்ன பேச்சு இதெல்லாம்? எவனா இவன் முட்டாள் பையன் கூட இது மாதிரிலாம் பேச மாட்டான். சின்ன அரிய பசங்க ஸ்கூல் போகிற பசங்க கூட இது மாதிரி பேச மாட்டான். அவர் ரசிகனை தான் கையெழுத்து போட்டுருவாரு அவரு. இப்போ இவர் கூட தான் சீமானுக்கு அவரு ஒரு ரசிகர் தான் அவரு போய் ஒரு சின்னம் வாங்கி வந்துடுவாரு. ஒவ்வொருத்தரும் சின்னம் வாங்கி வந்துடுவாங்க போய். சீமான் கூட தான் போய் அவர் எவ்வளோ ஃபைட் பண்ணி தான் அந்த மறுபடியும் சின்னத்தை வாங்கினாரு. அவர் ரசிகர் இருந்தாங்களா அவருக்கு உடனே போட்டுருவாங்களா? இது யாருன்னா என்ன எவனா கேட்குறவன் வந்து என்னமோ சொல்லுவாங்க. கேட்குறவன் முட்டாளன் தான் எருமை ஏரோப்ளேன் ஓட்டுவோம். அது மாதிரி கணக்கு அவன் சொல்கிறது. அதான் ஒரிஜினல். அதெல்லாம் முடியாது. சும்மா முட்டாளாகிறது மக்களை. அவன் முட்டாளுன்றதை மறந்துட்டு மக்கள் முட்டாளாக நினைக்கிறான் இருந்தாரு. ஆனால் அவன் முட்டாள்ன்றது அவன் தான் உணரணும். எப்படி ஸ்டாலினும் உதயநிதி சொல்லி தர்றாங்கல்ல, நம்ம அவனுக்கு முட்டாள்ன்றதை மறந்துடுறான். மக்கள் முட்டாள்னு ஏமாத்த பார்க்குறது அது மாதிரி.
சரி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிபிஐ ஆஃபீஸ்லயே வந்து விஜய் கூட செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆதவ அர்ஜுனா அந்த செயல்வீரர்கள் கூடத்துல பேசியிருக்காரு. இது மாதிரிலாம் விஜய வந்து காட்டிக் குடுக்குறாரா ஆதவ அர்ஜுனாவே அப்படின்றது கேள்வி எழுது சார். விஜய் ஒழிக்கும் போதே ஆதவர்ஜுனா தானே. ஆதவர்ஜுனா வந்து இதெல்லாம் பிளான் எந்த சிபிஐ ஆஃபீஸில் போய் சிபிஐ ஆஃபீஸோடு கட்டி பிடிச்சாங்க, அவங்க செல்ஃபி எடுத்தாங்க, எதனா செய்வாங்களா அதை? இவன் வந்து ஒரு குற்றவாளியை தான் அவனை கூட்டி போகிறாங்க. என்கொயரி பண்ணுறது குற்றவாளின்னு சொல்ல, நீ நிரபராயின்னு சொல்லலை. பொதுவாக தான் கூட்டி என்கொயரி தானே கூட்டி வராங்க. அந்த இடத்துல வந்து சிபிஐ ஆஃபீஸ் வந்து இவன் கை கொடுத்துன்னு அவனை கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுப்பாங்களே. அது இல்லாத இன்னொன்று சொல்கிறாரு ஆளு. அது அதுக்கே சிபிஐ அவனை அரெஸ்ட் பண்ணணும். அதை வச்சுனாங்க. அது என்ன லாட்டரி ஷீட் இருந்தானே அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸ் மனைவிகள்லாம் வந்து கை கொடுத்து விஜய் விஜய்னு கத்துனாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரீமாக ஒரு அம்மா வந்து கட்டி பிடிக்காத குறை தான். இதெல்லாம் ஒரு சொல்லலாமா? ஒரு சிபிஐ வந்து என்ன எவ்வளோ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது. அதை வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் பாரு. அன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாரு. க ஒரு உங்கள் பத்திரிக்கையாளங்க தான் யாரும் சொல்லிக்கிறாங்க. விஜய் வந்து கருப்பு ஷர்ட் போட்டு போகிறாரு, அதை வான் பண்ணுறதா போகிறாரு. இன்னைக்கு கூட தான் மீட்டிங்கில் பார்த்தாக்கல ஆதவர்ஜுனா ப்ளூன்னு தெரியல, கருப்புன்னு தெரியல, அது மாதிரி ஷர்ட்டு போட்டுக்கிறான் அந்த ஆள். அப்போ அதுக்கு ஆதவர்ஜுனா பிடிக்கிட்டியா அந்த ஆளு? விஜய் கிட்ட விஜய் காலி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டு அவர் பண்ணுறாரு. நீ அடுத்த தடவை போர்ஸ் போகக்குள்ள சிபிஐ அவனை கீழே உட்காரிக்க போகிறான் பாருங்க. அதுதான் பண்ணுறாரு. திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த ஆளு திமுக ஸ்லீப்பர் செல்லு தான், அதனால மறுக்க முடியாது. ஸ்லீப்பர் அவங்க கூட வந்து மருமகன் அவங்க சபரீஷ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆளு தானே அந்த ஆளு. சபரீஷ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணதான் அந்த ஆளு. அவனுக்கு எம்பி பதவியை கேட்டது கொடுக்கலன்றதால கோச்சு வந்துருக்கு. இருந்தாலும் அந்த அந்த பாசம் கூடாது, அந்த நட்பு இருக்கும் அந்த ஆளுக்கு. அவன் விஜயை காலி பண்ணது முடிவு பண்ணுறான் அந்த ஆளு. அதாவது விஜய்க்கு என்ன அவன் நினைக்கிறாங்க, விஜய் என்ன நினைக்கிறான், சினிமா அந்த மாதிரி 50 பேர் அடிச்சுட்டு தள்ளுறது. ஏன்னா நேராக காரில் ஏறணுமா, செக்ரட்டரியில் இறங்கணுமா, இறங்கணும் சிஎம் ரூமில் உட்காந்தோமா முதலமைச்சர் ஆகிட்டு நினைக்கிறாரு. இப்போ இருந்தார் முதலமைச்சர்ன்றது எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கலாம் முதலமைச்சர் ஆகிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மக்களுக்காக என்னென்ன சேவை பண்ணுவார், அவரை பண்ணுறதே கருணாநிதி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தார். அவர் அவ்வளோ பெரிய மாஸ் லீடரையே இவர் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் அந்த கஷ்டம் தாங்கி தான் வெளியே வந்து முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் அம்மா வந்து எந்த குரூப் கூட இருந்தவனும் எதிர்த்தான், அதே மாதிரி வெளியே இந்த திமுகனும் பண்ணான். அவங்களெலாம் அடித்து நொறுக்கிட்டு தான் அம்மா வெளியே முதலமைச்சர் வந்தாங்க, மக்களோட செல்வாக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து புரட்சி தலைவர் அண்ணன் மாண்பு அண்ணன் எடப்பாடியார்கள் அவர் அப்படி தான் பண்ணானுங்க. எல்லாரும் திமுகன்னு எதிர்த்தான், கூட இருக்கிறவனும் துரோகிகள் எதிர்த்தான். அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு தான் அவர் வந்து முதலமைச்சரை மக்களுக்கு சாப்பிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணார். அப்படிலாம் இருக்கிற அவ்வளோ சக்திகள் அவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒரு துறையை வந்து ஏதோ நாளைக்கே அந்த ஆள் என்னைக்குன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அரசு மீட்டிங்கில் மக்களுக்காக பேசுனதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் மக்கள் நலனுக்காக, இது ஒரு மக்கள் நலன், இதுக்காக நான் பேசுகிறேன், இதுதான் மக்கள் நான் செய்ய போகிறது, ஏதோ ஒன்று இன்னைக்கு விசில் ஊதி காட்டுறது ஒரு கூட்டம். எப்படி ஸ்டாலின் சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் 15,000 பேர் கையெழுத்து போட்டேன், 10,000 மேலே கூட்டம் அட்டன் பண்ணிக்கிறேன், நிகழ்ச்சி அட்டன் பண்ணி, இதெல்லாம் பண்ணுறதும் கடமையா? முதலமைச்சருக்கும் கடமை. அது மாதிரி வந்து அவன் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டுனா மக்களுக்கு பேசணும்னு கடமை. ஒன்றும் பேசலையே, விசில் ஊதி காட்ட தான் மக்களுக்கு பண்ணுறதா? இனிமேல் தான் சார் சொல்லுவாங்க, அறிவிப்புலாம் வெளியிடுவாங்க. ஏன் மேடம் அந்த கட்சி ஆரம்பி எவ்வளோ நாள் ஆகுது? கட்சி ஆரம்பியோடது அந்த கட்சி ஆரம்பித்து 1 மாதம் நடந்தே கொள்கையை சொல்லுவான். எந்த கட்சியும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் கொள்கையை வந்து ஃபஸ்ட் சொல்லுவாங்க, இது வேணால் பண்ண ஒன்று. அது ஆதவர்ஜுனா அதனால என்ன தொழில் பண்ணுறான், என்ன பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர் இருந்தாலும் அவன் லாட்டரி சீட் இருந்தானே அவன் அப்படி தான் சொல்லுவான். சிபிஐ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸபிள் பாடி அது. அதை வந்து அங்கே இருக்கிற சிபிஐ ஆஃபீஸ்லாம் உடைய செல்படுத்தினாங்க. அவங்க சிபிஐ ஆஃபீஸுடைய பேப்பர் படிச்சிங்களா? அவங்களோட மனைவிமாரெலாம் வந்து கை கொடுத்துட்டு வந்து இது பண்ணாங்க. அது இன்னொரு அம்மா வந்து எக்ஸ்ட்ரீமாக கட்டி பிடிக்காத குறை ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் எப்படி எவ்வளோ பெரிய கேவலமானது தெரியுங்களா? அதுக்கே அவனை அரெஸ்ட் பண்ணான். அவன் விஜய் ஒழிக்கிறது அவன் ஒரு ஆள் போதும், கதையை முடிச்சுட்டு தான் போவான். அந்த இவன் ஒரு அன்னோன் பிகர் ஆடுங்க. வந்து ஒன்றும் ஒரு டிசைடிங் பேட்டாலும் இல்லாத தலைவராக வந்தார். அப்படிதான் எதுக்கு ஒரு விசில் வர்றதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை போட்டு கூட்டுறான்? அது மாதிரி தான் அது. இவனோட வீக்னஸ் புரிஞ்சுனா அதனால சரி அப்படி சிபிஐ பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு சொல்கிறான். அது மாதிரி சொல்ல முடியாது. அது செய்வாங்களா? நீங்களே சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல சார். அப்படியே செஞ்சாலுமே சொல்ல மாட்டாங்க. செய்யவும் மாட்டாங்க அவங்க. அது வந்து அது மாதிரி ஒரு பாடிங்க அது. சிபிஐன்றது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பாடி அது. அவங்க தான் அப்படி பண்ணுவாங்களா? அப்படி பண்ணிட்டா இப்படி எல்லாரும் தான் போவோம். நாளைக்கு அமிதாப் பச்சன் போவார், அப்புறம் நாளைக்கு வந்து அஜித் போவார்,
அப்புறம் அங்கே இருக்க ஷாருக் கான் போவார். நான் இந்த தெலுங்கு நடிகை ஹிந்தி நடிகர் பூரா போவாங்க. பாகுபலி இது போவார், அந்தாலும் போவார். பிறகு எல்லாரும் போய் அங்கே சிபியில் உட்காந்து அவங்க செல்ஃபி எடுத்த வேலையாக அவங்களுக்கு. எவ்வளோ பெரிய பாடி, எவ்வளோ கேவலம் பேசுகிறா பாருங்க, தகுதி அவ்வளோதான். கடைசியா வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ பொதுக்கூட்டம் வந்து நடந்துச்சு. இது வந்து மிக பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஓகே. ஆனா வந்து இது திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து எழுது சார். 100க்கு 200% உண்மைங்க. அச்சத்தை ஏற்படுத்துது. அதனால தான் ஸ்டாலின் அசெம்பிளியே உளர்றாப்படி. 10,000 கையெழுத்து போட்டேன், 20,000 தான் விரண்டு படுத்தேன். 10,000 கையெழுத்து போடுறது ஒரு முதலமைச்சர் கடமை அது. 10,000 போடு, 50,000 போடு. இன்னும் தோப்புக்கரணம் போட்ட மாதிரி சொல்கிறேன். கையெழுத்து போட்டு தான் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தான் எல்லா கோப்பிலும் கையெழுத்து போட்டு தாங்க ஆகணுங்க. எல்லா கோப்பிலும் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தானே ஆகணும். எல்லா மக்களும் தெரியும். மாதிரிலாம் கிடையாது. மக்களுக்கே தெரியும். நீ வந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணும். முதலமைச்சர் கடமை அது. நீ கையெழுத்து போட்டால் இருந்துட்டு போயிரு. என்ன எப்போ வந்தாலும் அதுக்கு முன்னே சொன்னேன். நான் வந்தோடனே முதல் கையெழுத்தை வந்து நீட்டு ஒழிக்கிறதுன்னு சொன்னேன். அவங்க பையன் ஒன்று, அவங்க பையன் ஒரு செங்கல் தூக்கின்னு தெரிஞ்சான் ஒரு ஊரா. இவர் முதல் கையெழுத்து கோப்பில் இந்த கையெழுத்து போடுறதான்னு. கையெழுத்து போடுறது முதலமைச்சர் கடமைங்க இது. 10,000 சரி, இத்தனை பேர் பண்ணியிருக்க, இவ்வளோ வன்கொடுமை நடந்தது தமிழ்நாட்டில், இத்தனை பேர் கொலை நடந்துக்குது, கொள்ளை நடந்திருக்குது, இவ்வளோ கரப்ஷன் நடந்துக்குது, அதை பற்றி சொல்ல. இவ்வளோ எங்கள் கட்சிக்காரன் திருடிங்கிறான். என் கட்சிக்காரன் நேற்று கூட ஒரு கட்சிக்காரன் வந்து அவங்க கட்சிக்காரன் அவங்க அம்மாவும் அந்த கட்சிக்கார பையனும் சேர்ந்து மது 24 மது வைக்கிறான். போலீஸ் கேட்டால் போலீஸ் திட்டுறான். போலீஸே வந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டாங்கன்னுலாம் செய்தி சார். ஏங்க நேற்று கூட ஒரு போலீஸ்காரர் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து கஞ்சா வித்துருக்கிறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு துறையினுடைய முதலமைச்சர் அந்த துறை அவர் கையில் தான் இருக்குது. இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஒரு முதலமைச்சர் சொல்றது வெக்க பொண்ணுதெல்லாம், வேதனை பொண்ணு, வெக்க பொண்ணு. இதை விட வேற எந்த ஸ்டேட்டுக்காரன் பார்த்தா காரி துப்பிட்டு வைக்கிறாங்கலாம். ஒரு முதலமைச்சர் துறையில் 1, 2 நடக்கிறது பரவாயில்ல, தினமும் கம்பல்சரி நடக்குதுன்னா பார்த்துங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு மகளிர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒரு அம்மா போகிறாங்க, மதுரையில் பாதுகாப்பாக போகிறாங்க, தங்கிங்க இருக்காங்க இடத்துல. அந்த இடத்துல அவங்க கழிவேலையில் போகும்பொழுது அங்கே பார்த்தா கேமரா ஓடுது, செல் கேமரா போகுது. அதை வச்சுங்கிற ஒரு ஏஎஸ்எஸ்ஐ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துனான்னா இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும். அதாவது என்டிஏ பொதுக்கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து அதாவது பிரதமர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து திமுகல இருக்கிற எல்லாருமே முதல்வர் உட்பட வந்து எல்லாரும் வந்து அவ்வளோ போஸ்ட் போடுறாங்க. வந்து பாஜக இது ஆயிட்டாங்க, அதை ஆயிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போடுறாங்க. இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பயன்ல உளறான். இனிமேல் நமக்கு போக முடியும், மக்களோட போய் ஓட்டு வாங்க முடியாது, நம்மளுடைய சுயரோத பூரா எடுத்து இந்த மேடையில் கேள்வி வச்சுட்டாங்க. எத்தனை லட்சம் மக்கள் தெரியுங்களா அன்னைக்கு நேற்று அந்த மீட்டிங்கில் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது என்ன கைத்தட்டல. அதனால இவங்க வந்து இனிமேல் நான் தேரவே முடியாது. எந்த மந்திரி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இல்லை முதலமைச்சர் ஆகட்டும், முதலமைச்சர் பையன் அந்த உதயநிதி ஆகட்டும், எவனுமே ஓட்டு கேட்கலாம் போக முடியாது. ஓட்டு கேட்டு போக முடியாது, இவங்க பதில் சொல்ல முடியாது. என்ன தம்பி பதில் சொல்லுங்க போகலாம். இதுல வந்து முக்கியமா பார்க்கப்படுறது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சது. என்டிஏ பொதுக்கூட்டத்துல வந்து ரொம்பவே அவரோட பேச்சு வந்து கவனத்தை ஈர்த்தது. என்ன ஒண்ணுன்னா, இதுக்கு கூட்டணிக்கு முன்பும் பின்பும் வந்து அவரோட பேச்சு எப்படி இருக்கு, மாறுபட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. விமர்சனமும் வைக்கப்படுது, வரவேற்பும் இருக்குது. மக்கள் இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க சார்? மக்கள் வந்து 67 வந்து அண்ணா அவங்க கூட்டணி அமைச்சார். அப்போ ராஜாஜி அண்ணா நண்பர்களா? அண்ணாவை பற்றி ராஜாஜி கடுமையாக பேசுகிறார், ராஜாஜி பற்றி அண்ணா கடுமையாக பேசுகிறார். ஆனால் கூட்டணி வச்சாங்கல்ல. அன்றைக்கு நிலைமையில அப்படி. அன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து நம்ம மக்கள் நல்லது செய்யணும். அவரை தான் இது சொல்லிட்டாரு தினகரன். எங்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், நாங்கள் வந்து தமிழகத்தை காப்பாற்றுவோம், இந்த தீய சக்தி கருணாநிதி குடும்பத்தை ஒழிக்கிறதாக நாங்கள் கூட்டு சேர்ந்துக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து கட்சி வளர்த்துவோம், எங்கள் கட்சிக்காகவும் மக்களுக்காக கூட்டணி சேர்ந்துக்கிறோம். எங்கள் பங்காளிகள் சண்டை போட்டு சேர்ந்துக்குவோம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது உலக இயல்புதான்னு சொல்லிட்டாரு அவர். அப்புறம் இவனுங்க என்ன போய் சொல்றது? ஏன்னா வைத்தறிச்சல். என்னடா இவங்க கூட்டணி வந்து பெருசாகி போயிட்டே இருக்குது, ஒன்றுமே வரலன்னா. இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்து அமைதியாக தான் இருந்தார். இவர் மாதிரிலாம் வந்து குதிக்க மாட்டாங்க. இவன் தான் காலில் செலன் கட்டி குதிப்பான் ஸ்டாலின். அவரை தான் செய்யவே மாட்டார். அமைதியாக தன்னுடைய அறிவாற்றலால் வந்து சாதிச்சு காட்டுவார். முதல்ல வந்து கூட்டணி இல்லைன்னு பிஜேபி வந்துச்சு, பிஜேபி வந்தோடனே பாமக வந்துச்சு, பாமக வந்து அமமுக வந்துச்சு, அப்புறம் ஐஜேகே வந்துச்சு, வரிசை வந்தானே இருக்காங்க. அப்புறம் ஏசி சர்மாவுக்கு வந்தார், சமூக நீதி கட்சி வந்தது.
அப்புறம் ஜான் பாண்டியன் வந்தார், அப்புறம் புரட்சி பாரதி வந்தார். வந்துடுச்சு இல்லை? அப்போ நீ ஏன் கவலைப்படுற? குதிக்கிறியே, உன்னால் தாங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்னடா பண்ணுறது, நாலா பக்கம் சேர்ந்துட்டாங்களே, நம்ம ஒருத்தர் அதிமுக மட்டும் தனியாக நிற்கும்னு பார்த்தோம், இப்படி பண்ணிட்டாங்களே. நமக்கு இருக்கிறவனு வந்து காங்கிரஸ்காரன் தினம் ஒரு அறிக்கை விடுறான், கம்யூனிஸ்ட்காரன் அமைதியாக இருக்கிறான், எப்போ எங்கே ஓதுனான்னு தெரியாது கம்யூனிஸ்ட்காரன், அவன் சொல்ல மாட்டான். டார்ச் லைட்டுக்காரன் போட்டு 20 சீட்டு கேட்குறேன்றான். ஐயோ, கமலஹாசன் வந்து 20 சீட்டுன்னு சொல்கிறான். என்ன நான் எங்கடா போகிறதுன்னு சொல்லி அதை முழிக்கிறான். அந்த பிதற்றல் தான் அந்த ஆளு. ஸ்டாலின் வந்து பிதற்றத்தில் பேசுகிற பேச்சு. திமுக கூட்டணியில இன்னும் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு. இன்னும் பிரச்சனை ஸ்டில் போயின்னு தான் இருக்குது. காங்கிரஸ் அடங்கிட்டாங்களா? எங்களுக்கு வந்து கூட்டணி விசில் ஊதியாச்சு, தேர்தலுக்கு வந்து விசில் ஊதியாச்சுன்றாரு அவரு. சார் சும்மா பயமுறுத்தி கூட பாக்குறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. பயமுறுத்தினால ஒரு கட்டுக்கோப்பில் கண்ட கூட்டணி தானே இது. என் கூட்டணி யாரை பேசுகிறாங்களா? அண்ணன் எடப்பாடி யாரை பேசுகிறாரா? இல்லை வந்து பிஜேபி யாருன்னா பேசுகிறாங்களா? இல்லாட்டி அமமுகவில் பேசுகிறாங்களா? இல்லாட்டி ஐஜேக்கள் பேசுகிறாங்களா? இல்லை ஏசிஎஸ் கட்சியில் பேசுகிறாங்களா? எந்த கட்சியில் பேச சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியாக இருக்காங்க. அவங்களோட இது கண்ட்ரோல் என்ன, நம்ம லிமிட் இதுதான், இந்த லிமிட்டுமே அவங்கவுங்க போகக்கூடாது. கட்சியினுடைய தலைவர், இந்த கூட்டணியுடைய தலைவர் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். அவரை வச்சு அவர்கிட்ட பேசி நம்ம வெளியே பேசணும், எல்லாம் அவங்க இஷ்டத்தை பேசக்கூடாது. கூட்டணி கிடையாது. இப்போ திமுக கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி கிடையாது. அவன் மட்டும் ஒன்று பேசுகிறான், காங்கிரஸ்காரன் ஒன்று பேசுகிறான். இன்னைக்கு கூட வந்து மொழிப்போர் தேவைகள் வந்து நினைவு நாள், அது தகுதி உடைய ஒரே கட்சி அதிமுக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார். இந்த மொழிப்போருக்கு வந்து முழு காரணமே காங்கிரஸ் தான். அவங்க பீழ் தானே இந்த மொழிப்போர்லாம் உருவாகி, அப்புறம் தானே நேரு வந்து இல்லை நாங்கள் இருமொழி கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் வந்து 3வது கொள்கையை வந்து நாங்கள் அதை பார்லிமெண்ட் அறிவிச்சோம், 3வது மொழியை வந்து நாங்கள் இம்போஸ் பண்ண மாட்டோம், ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி இருந்தும் அவன் பண்ணது காரணம் காங்கிரஸ் தானே. நீ காங்கிரஸ்காரங்க தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிலோன பிரச்சனை வந்து இலங்கை தமிழை சுட்டு கொண்டது பொறுத்த காங்கிரஸ் ஆள தானே. அவங்களாம் நீ தானே சொல்லி தெரிஞ்சீங்க. அப்போ நீ அவங்க தான் ஓடி கிடக்குற. உனக்கு வந்து இப்படி சொல்கிற, அந்த பக்கம் வந்து உன்னை திட்டாது. நீ வந்து டிடிவி சொல்கிறீங்க, ஆனால் வைகோ வந்து ஸ்டாலினையும் கருணாநிதியும் பேசாத பேச்சா? அந்த வார்த்தை நாங்கள் சொல்ல முடியாது. எப்படி என்னைக்கு இருந்தாலும் அதிமுக ஒரு நியாயத்தை எதிர்பார்ப்போம். அன்னைக்கு வைகோ வந்து நாங்கள் கலிங்கத்து போர் பரணி பாடிட்டோம், நான் வந்து அறிவாலயத்தை முட்டு விட போகிறேன், அதை கைப்பற்ற போகிறேன்னு சொல்லும்பொழுது அம்மா முதலமைச்சர் புரட்சி அம்மா முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், சட்டம் ஒழுங்கு நாங்கள் கட்டி கேட்போம், அந்த வேலையே வேணாம். நீ முறைப்படி சட்டம் வந்து மக்களை உங்களுடைய கட்சி தொண்டர்களை கூட்டிக்கோ, வழக்காடு மன்றம் போங்க, நீதிமன்றத்தில் போய்ங்க, அவர் நீதிபதி சொல்கிறதையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒழிய நீ போ கூட்டத்தை கூட்டமே அறிவாளத்தை அடிக்க சொன்னாங்களா? அதெல்லாம் முடியும்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி அதிமுக என்னைக்கு நியாயத்தை பக்கம் நிற்கும். இப்போ டிடிவி சொன்னால் அவர் தான் அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. பிரைம் மினிஸ்டர் உட்காந்து பேச பேசினார் அவரு. நாங்கள் பங்காளிகள் சண்டை, நாங்கள் அப்படியே சொல்கிறேன், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே நான் வந்து மனமாற ஏற்றுக்கொள்கிறேன், அவருக்காக உழைப்பேன், அவர் வந்து இந்த கூட்டணி தலைவர் சொன்னார் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வரைக்குமே வந்துட்டு எடப்பாடியார் அவர்களோட பேரை சொல்லல, கட்சி பேரை சொல்லல, எதுவுமே சொல்லலையே சார் அப்போ அது வரைக்கும். அதனாலதான் அந்த பேசுபொருள் ஆனது. அது விட்டுருங்க, ஸ்டேஜில் ஏறி சொல்லிட்டாருல்ல. அது ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி வேற, ஸ்டேஜ் வந்த முன்னாடி ஒன்று எங்கள் கூட்டணி ஏற்றின மாதிரி கூட்டணியில் கரெக்டாக இருந்துட்டாருல்ல. அதுக்கு முன்னே 1000 பேசலாம். இப்போ அண்ணா ஆரம்பிச்சு 67 ஆரம்பிச்ச கூட்டணி கூட தான் அண்ணா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, இவர் ராஜாஜி ஒரு மாதிரி பேட்டி கொடுத்தாரு. ஆனால் ஒன்றா சேரும் பொழுது அப்படி ஒன்றா தானே பேசினாங்க. ஸ்டேஜ் ஏறி உட்காண்டா கட்டுப்பாடு வந்துடுது இல்லையா மக்கள் மத்தியில். நம்மளை மக்கள் நம்புவாங்களா? அதாவது கரெக்டாக அப்படி செஞ்சுட்டாரு, அவ்வளோதான். கூட்டணின்றது இன்னைக்கு புதுசாக கிடையாது, இந்தியா பூரா நடக்கத்தான் கூட்டணி. அந்த நேரத்தில் இப்போ அப்படி பண்ணாக்கா திமுக ஒரு கூட்டணி இருக்கிறோம், அவன் அந்த கூட்டணி அவங்க கூட்டணி இருந்த இந்து கூட்டணி இருந்த இந்தியா பூரா ஒவ்வொரு ஸ்டேட்டில் வருது கூட்டணி அவனுங்க. பக்கத்தில் கேரளா எடுத்துங்க, காங்கிரஸ் தனியாக நிற்பான், கம்யூனிஸ்ட் தனியாக நிற்பான், ஆனால் இந்த இந்தியா பூரா ஒரு கூட்டணி நிற்பான். இது என்ன கூட்டணி இது? தமிழுக்காக வந்து திமுக தான் எல்லாம் செஞ்ச மாதிரி இன்னைக்கு எவ்வளோ போஸ்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதிமுக என்ன செய்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நேரத்துல வைக்க தோணுது. அதிமுகவோட சாதனைகளை சொல்லலாம் சார். ஏங்க தமிழுக்காக வந்து நாங்கள் தான் செய்யாதே எதுவுமே இல்லையே. தமிழுக்கு வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொன்னோம். இருமொழி கொள்கை தமிழை வந்து கடைசி இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கை காக்கிறது யாரு? அதிமுக தானே. இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும் அண்ணாவை சொன்னார் பார்லிமெண்ட். அப்போ அதிமுக உருவாகலை. அதிமுக உருவான பின்னாடி தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார், அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்றைக்கி புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இருமொழி கொள்கை தமிழுக்கு பண்ணுறது தானே அது.
அப்படி பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து ஒரு மாணவர்களுக்கு பண்ணான்னாக்கா உதயகுமாரோட மாணவனை சாவடிச்சுதாருங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி உதயகுமாரோட மாணவனை அவங்க அப்பவும் கண் முன்னாடியே சாவடிச்சுட்டு கடைசியில் அவங்க அப்பனையே விட்டு கமிஷன் போட்டு அந்த ஆளு கமிஷன் போட்டு அந்த பையன் பையனேலன்னு சொல்ல வச்சாங்க. இவங்க தான் தமிழுக்கு பண்ணுறவங்களும் மாணவர்களுக்கு பண்ணுறவங்களா? நீ தமிழ் பண்ணுறிய, நீ என்னென்ன பண்ணி இப்போ எத்தனை பேர் செத்துக்கிறான தமிழ் மொழிக்காக, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க பாருங்க. ஒன்றும் செய்யல. நாங்கள் தான் கடந்த அந்த தியாகிகளுக்கு வந்து மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து தகுதி உடவங்க அதிமுக தான். நாங்கள் ஆரம்பத்தில் இதை செஞ்சு வரோம். முடியத்த தியாகிகளுக்கு வந்து வீரவணக்கம் செலுத்தி தான் வரும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு சிலைகள்லாம் கூட திறந்து வச்சிருந்தாங்க சார். சிலை திறக்கிறத முதல் அவன் அதை நாடகம் போடுறாரு இருந்தாலும் தேர்தல் நாடகம். அதெல்லாம் தேர்தல் அறிவிப்பு இல்லை, தேர்தல் நாடகம். ஸ்டாலின் பண்ணுறது பூராமே ஒன்று கூட மக்களுக்கு அறிவிப்பு கிடையாது. மக்கள் கிட்ட அந்த போடுற நாடகம். அதனால் கருணாநிதியோ ஸ்டாலினோ உதயநிதி யாவனோ இவங்க போய் வந்து சிலை திறந்ததுனாலேயோ மக்கள் இவங்களை ஏற்றுக்க போகிறதில்ல. இதை 2.0 போட்டால் முடிஞ்சு போச்சவங்க கதை ஓதம் போயிட வேண்டியதுதான். ஒளிஞ்சான அர்த்தம் ஒன்றும் கிடையாது இவங்ககிட்ட. ஏதாவது ஒரு சரக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்களே இந்த எப்படி நீ பண்ணணுன்னு 4.5 கோடி ரூபா கடங்கு 4.5 லட்சம் கோடி ரூபா கடங்கு தமிழ்நாட்டுக்கு. அந்த கடத்தை எதுக்கு வாங்கினேன்? மக்கள் நல திட்டங்களுக்கு தான். எந்த திட்டம் பண்ணீங்க நான் காட்டுங்க. மக்கள் நல திட்டம். இப்போ அன்னைக்கு கூட அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாங்க, ஒரு மக்கள் கடன் வாங்குறேன் வேணான்னு சொல்லு, அந்த கடத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன். நலத்திட்டம்னா மக்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு மக்களுக்கு நலத்திட்டம் வரணும். இலவசம் கொடுத்து அது வேற, அதை விட்டுருங்க. நீ எந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் காட்டுங்க. 12 லட்சம் கோடி ரூபா நான் வந்து 12 லட்சம் கோடி ரூபா முதலீடு வாங்கிறேன்னு சொல்கிறாரு அந்த டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சரா அந்த சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் கையெழுத்து போட்டார். எங்கே 12 லட்சம் கோடி வந்து அதில் எத்தனை பேருங்க வேலைக்கு போயிருக்கணும்? குறைஞ்ச 1 லட்சம் பேரை ஒரு 50,000 பேர் வேலை எந்த ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் 50,000 பேர் எங்கே வேலை போய் எனக்கு காட்ட சொல்லுங்கள். அவங்கள பொய் பேசுறது பூரா பொய் எல்லாமே. என்னையா பண்ணீங்க வெளிநாட்டில் போய் பண்ணாங்களே வெள்ளை பேப்பர் காட்டாரு இருந்தாலும் இவன் தகுதி அவ்வளோதான், வெள்ளை பேப்பர் தான். அடுத்து இன்னும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறான், மஞ்சள் பேப்பர் கொடுத்துட்டு போகிறான். இதான் நடக்க போகுது. சமீபத்தில் வந்து போலீஸ் வாகனம் மீதே வந்து நாட்டு வெடிகுண்டுலாம் வீசியிருக்காங்க. 3 காவலர்கள் வந்து சீரியஸாக இருக்காங்க. அதாவதுங்க ஒரு காவல்துறையில் அவருடைய நொட்டோரியல் கிரிமினல், அதுக்கு நொட்டோரியல் கிரிமினல் நல்லவனா கெட்டவனும் ஒரு போலீஸ் கஸ்டடி வந்து போலீஸ் பாதுகாத்தான் கூட்டி போகணும். கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு கூட்டி போகிறீங்க, நீதிமன்றம் கூட்டி ஆடுறீங்க, எது இருந்தாலும் அது போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற இருந்தாலும் அதனால் கூட்டிய போது எவ்வளோ சேஃப்டியாக கூட்டி போகணும். அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? அதுவே பெரிய நொட்டோரியல் கிரிமினல்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த போலீஸுக்கு வந்து இன்னும் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கும்ல. அவனை இப்படி கூட்டி போனால் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கும், இப்படி வரும் இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ஸ் டோட்டல் ஃபெயிலியரா? 3 போலீஸ் கூட போட காவலர்கள் 3 பேர் வந்து சீரியஸாக இருக்கிறாங்க. ஒரு நாட்டு வெடிகுண்டை கொண்டாது. அது எங்கே? திருச்சி மெயின் ரோடு. அது இல்ல மேடம், சந்து கிடையாது. சந்து கொண்டாலும் கிராமத்துல தூந்து ஓடி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு சொல்லலாம். நேஷனல் ஹைவேல எத்தனை டோல்கேட் இருக்குது, எங்க போனாலும் வண்டி அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல வந்து கார்ல வந்து பாம்பு போட்டு ஓடுறான். அதை பிடிக்க முடியல உங்களால, நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. அப்படி பிடிச்சா கூட எவனா வந்து போவான், அப்பாவை கூட்டியா போட்டு இவன் தான் பண்ணான்னு சொல்றது, இல்லாட்டி அவன் மென்டலா இருந்தான்னு சொல்றது. இதென்ன காவலுடைய வேலையாகுது? முதலமைச்சர் வந்து காவல்துறை கையில் வச்சுட்டு அமைச்சர் உனக்கு தகுதியே இல்லாத போயிடுச்சு. நேற்று நடந்தது அந்த இது. ஆமாம், மதுரையில் வந்து நொட்டோரியல் கிரிமினல் ரைட்டு. அவன் கிரிமினல் இல்லையோ போலீஸ் கஸ்டடி இருந்தால் காக்க வேண்டியது பொறுப்பு யாரு? போலீஸ். அந்த போலீஸ் வேனில் போகும்பொழுதே பாம்பு போட்டு ஓடுறாங்க. அது மெயின் ரோடு, திருச்சி மெயின் ரோடு, சேலம் திருச்சி மெயின் ரோடு ஓடுறாங்கன்னா அப்போ என்ன போலீஸ் இருக்குது? அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன ஒர்க் பண்ணுதாங்க? இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ அந்தாலும் பைத்தியம் பிடிச்சி நிறைய அவனுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டு பூராமே நீ முடிஞ்சு போச்சு, கவர்மெண்ட் இனிமேல் வராதுன்றது தான் அது. நேற்று அண்ணா எடப்பாடி அவர்களுக்கு கரெக்டாக கொடுத்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. உன் முதுகு நீயே தட்டியும் சபாஸ் போட்டுக்கிற, நீயே உன்னையாருன்னா இப்போ நல்லா பேசினேன், நல்லா கவர்மெண்ட் நடத்துனீங்க, கவர்மெண்ட் சிறப்பாக நடக்குது, மக்கள் நல்லா இருக்காங்க, மக்கள் உங்களை பாராட்டாங்கன்னா இன்னொரு தட்டி கொடுக்கணும். நீயே முதல் தட்டி நான் பெரிய சிறப்பான முதலமைச்சர், நான் என்ன மாதிரி ஆட்சி ஆள முடியாதுன்னு சொன்னால் அப்போ என்ன? அது மாதிரி தான் இது கேவலமான ஆட்சி. நான் என்ன சொல்கிறேன், எங்கேவா நீங்களே ஒரு பத்திரிகையாளர் போய் கேளுங்க, மகளிர்கிட்ட கேளுங்க, மாணவர்கிட்ட கேளுங்க. எங்கன்னா வந்து ஒரு இப்போ அம்மா இருக்கும் பொழுது சொல்லி
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிஎம் இருக்கும்போது சரி, எப்போ கொடுப்பாங்க லேப்டாப்பு? ப்ளஸ் டூவில் ஆரம்பித்து டிகிரி எழுதி கொடுப்பாங்க. ப்ளஸ் டூவில் கொடுத்தா அவன் பையன் என்ன பண்ணும், அவருக்கு அவர் எப்போ பார்ப்பாரு, என்ன படிக்க போகணும், அதெல்லாம் அவங்களுக்கு யூஸும். உலக அதாவது நம்ம சொன்னதே அப்போவே என்ன சொன்னாங்க, விரல் நொடியில் உலகம். இப்போ நீ அந்த தலைப்பை கொடுக்குற நீ உள்ளங்கையில் உலகம்ன்ற என்ன? உள்ளங்கையில் உலகம் தான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தா, எங்கள் கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் அண்ணன் எடப்பாடி அது மெயின்டைன் பண்ணார். அவர் ஒருத்தர் கூட குறைக்கல. அத்தனைக்கும் அவருக்கு வந்து 3 வருஷம் பெரிய அந்த கொரோனா பீரியடு எந்த வருமானமும் கிடையாது. அப்படி இருந்தும் எல்லாத்துக்கும் பசங்க எந்த பசங்களும் லேப்டாப் நிறுத்தினாரா? உங்களுக்கு தெரியும்ல, லேப்டாப் நிறுத்தலையே, கன்டினியூ பண்ண சொன்னார். நீ இன்னும் 4 வருஷம் கொடுத்தா நீ எலெக்ஷனுக்காக கொண்டாந்து இப்போ டிகிரி லாஸ்ட் இயர் படிக்கும் கொடுக்குற. ஏன்னா அவன் தானே ஓட்டு போட முடியும். 12 வருஷம் ஓட்டு போடுவான்ல. அதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட கிழிச்சிட்டாங்களே. ஸ்டிக்கர் அதில் வந்து அவங்க பையன் கருணாநிதியும் ஸ்டாலின் தான் இருக்கணும். அடுத்த கூட்டத்தில் வந்து உதயநிதியும் இன்பநிதியும் போடுவாங்க. இப்போ பேப்பர் கூட பார்த்தா அவங்க மருமகனை வந்து எம்பி ஆகிறாங்கன்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு. ட்ரை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தானே சொத்து திமுக, அவங்க குடும்ப சொத்து தானே. போட்டுருவான், எம்பியை போட்டுருவான். கடைசியாக அந்த இன்னொரு பேட்சுக்கு அவங்க மருமகன் போடுறது போடுவான். யார் கேட்குறதுங்க? சர்வாதிகாரம் தான், மன்னர் ஆட்சி தான் நடக்குது. இது மன்னர் ஆட்சி தானே நடக்குது, ஒன்றும் கிடையாது. மன்னர் ஆட்சி இது. இப்போ திருமணம் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், மோசமாகுதுன்னா மோசமாகுதுன்னு சொல்லணும். அது மாதிரி தான் நடத்துகிறான் ஆட்சி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.